தூய்மை பணியாளர் மூச்சு மருந்து குடித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கடன் கொடுத்தவர்கள் தாக்கியதாக மனவேதனையில் இருந்த பெண் உயிரிழப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பனந்தோப்பு பகுதியில் வசிப்பவர் கணவன் மனைவி விஜயன் ரமணி வாழ்ந்து வந்த நிலையில் இவருடைய மகன் பரத் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த ராஜசேகரன் என்பவரிடம் கடன் பெற்றதாக கூறி தூய்மை பணியாளர் தாய் ரமணியிடம் பணம் கொடுக்க சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி தாக்கியதாக கூறி மனவேதனை அடைந்த தூய்மை பணியாளர் ரமணி வீட்டில் இருந்து பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டதாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நாற்றமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரிக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரமணி இன்று உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் உயிரிழப்புக்கு காரணமான கடன் கொடுத்த ராஜசேகர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நாற்றமல்லி வாணியம்பாடி செல்லும் நெடுஞ்சாலையில் உறவினர்கள் உயிரிழப்பிற்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த நாற்றம்பள்ளி போலீசார் உறவினர்களிடம் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.